வெல்கம். 2026 கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி நடைபெற்ற சமூகறிவியல் வினாத்தாள் குறித்த ஒரு ரிவ்யூ. இந்த வினாத்தாள் எவ்வாறு இருந்தது, கடந்த ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த வினாத்தாள் எளிமையானதா கடினமானதா என்பது குறித்த ஒரு ரிவ்யூ. ஸோ ஒரு மதிப்பெண்ணை பொறுத்தவரையில் 14 ஒரு மதிப்பெண்ணுமே பார்த்தீங்கன்னா புக் இன் தான், புக் பேக்கில் தான் வந்திருக்கு, நாட் புக் இன். ஏகாதிபத்தியம் லெனின், யாருடைய ஆக்கிரமிப்பின் போது மெக்சிகோக்காரன் நிலை குழந்தை போயிட்டு ஹென்னன் கோட்ஸ், வார்சா 1991, சத்யார்த்த பிரகாஷ், தயானந்த சரஸ்வதி எல்லாமே மாணவர்கள் புக் பேக்கில் இருக்கிறதுனால எளிதாக என்ன செய்ய முடியும், விடையளிக்க முடியும். இதற்கு முன்னர் கூட கடந்த ஆண்டு கூட ஜோதிபா பூலே இந்த கூற்று காரண வினா ஒரு கன்ஃபியூசிங் என்னவாக இருந்ததா மாணவர்கள் என்ன செய்ய முடியவில்லை, எளிதாக விடையளிக்க முடியவில்லை. அதன் காரணமாக பல மாணவர்கள் சென்டம் பெறக்கூடிய வாய்ப்பினை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் பேக்கு கூட பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட ஒரு வினா, முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு ஒரு வினா கேட்டாங்க. 1872 1881 ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா அது புக் பேக் இருக்கிறது 1881. 1872 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 நிறைய படிக்கக்கூடிய மாணவர்களோட கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. ஜென்ரலாகவே ஒரு மதிப்பெண்ணை பொறுத்தவரையில், சரியான விடையை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வினாவது புக்கின் இடம்பெறும். ஆனால் இந்த ஆண்டு பொறுத்தவரையில் எல்லாமே என்னதான் புக் பேக் தான். ஸோ 14க்கு 14 எடுப்பதில் என்ன இருக்காது, பெரும்பாலும் நன்றாக பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிரமம் என்பது இருக்காது. ஸோ ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல்மண் இதெல்லாம் ஏன் எளிமையான பள்ளி. மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றலான சூரியன் தான். இறக்குமதி பொருள் பெட்ரோலியம், சிறிய பெரிய துறைமுகம் 315, மாநில ஆளுநர் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், முதன்மைத்துறை என்பது வேளாண்மை. இந்த ஆங்கிலேயருக்கு கோல்டன் பயர்மன் வழங்கியவர் யார், கோல்கொண்டா சுல்தான். எல்லாமே எளிமை தான். இந்த தோட்டப்பயிர்கள்ங்கிறதுனா ஓகே தான். ஜென்ரலாக இந்த கேள்வியை பொறுத்தவரையில் மாணவர்கள் தோட்டப்பயிர்கள்னா இந்தியாவின் தோட்டப்பயிர்களை குறிப்பிடுதுன்னா தே ரைட் எக்ஸாம்பிள்ஸ், மார்க் கொடுக்கலாம், கண்டிப்பாக 2 மார்க்கு. பட் இருந்தாலும் மலைச்செடிகளில் பயிரிடப்படக்கூடிய அந்த பயிர்களை தான் நாங்கள் இவ்வாறு அழைக்கிறோம், தோட்டப்பயிர்கள் என்று நாம் அழைக்கிறோம். ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருதுன்னு இன்னும் சிறப்பாக இருக்கும். பேரிடர் அபாய நேர்வு குறைப்பு, பேரிடரினால் ஏற்படக்கூடிய அந்த இம்பேக்ட் என்று சொல்லப்படக்கூடிய தாக்கத்தை குறைப்பதற்கு நாம் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் தான் அது பேரிடர் அபாய நேர்வு குறைப்பு, டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். கோயம்புத்தூர் எளிமையான வேணும். அதை சுற்றி என்ன இருக்குது, நிறையா பருத்தின சோலைகள் அமைந்திருப்பதால் ஈஸி தான். சார்க்கை பொறுத்தவரையில் எம்பிபிஎஸ் பெயின் வச்சு ஞாபகம் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த 2 மதிப்பெண்ணில் கட்டாய வினாக்களை பொறுத்தவரையில் சிப்காட்ஸ் இல்லையா, அந்த சிப்காட்டுங்கிறது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட வினா தான். நான் கூட ஒரு 10 வினாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக கொடுத்துருந்தேன். அதில் டான்சிட்கோ, டான்சி, மெப்ஸு, அண்ட் தென் ஸ்டாண்டப் ஸ்கீம். இந்த வினா ரெடி பண்ணும்போது கூட நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த சிப்காட்டை கொண்டு வரவே இல்லை 10 வினாக்களில். அதை விட்டுருந்தேன். அந்த இடத்துல நான் இந்த வினா தொழில் முனைவு, வாட் இஸ் த என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற ஒரு வினாத்தால் தான் வச்சுருந்தேன் வினாவை. அப்புறம் என்னன்னு தெரியல, லாஸ்ட் மூமெண்ட்டில் இதை ட்ராப் பண்ணுவோம், சிப்காட்டை உள்ளே கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது. நிச்சயமாக அதுக்கப்புறம் தான் உள்ளே ஆட் பண்ணேன். உண்மையிலே அது லக்கி. ஏன்னா நம்ம அதை மட்டும் லாஸ்ட் கொஸ்டினாக வச்சு பார்த்தீங்கன்னா 10வது கொஸ்டினாக தான் அதை பிளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த வினாவை பொறுத்தவரையில், சிப்காட்டை பொறுத்தவரையில் எளிமையான வினா தான். ஓகே, ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோட் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, அதாவது இதை உருவாக்குவது என்னுடைய நோக்கம், தொழில் தோட்டங்களை உருவாக்குவது தான் இதனுடைய நோக்கம். அதாவது தொழில் முன்னேற்றத்திற்காக தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அமைப்பு. 1971 இது ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய நோக்கமே தொழில் தோட்டங்கள், அதாவது இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரை உருவாக்குவதுதான் இதனுடைய நோக்கம். ஸோ இந்த வினாவை பொறுத்தவரையில் நமக்கு கொஞ்சம் இது ஒன்று தான் கொஞ்சம் டிஃபிகல்டிஸ். ஏன்னா இது கம்பல்சரியை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான விஷயம், நான் இதை பற்றி பேசணும். 1 மார்க்கை பொறுத்தவரையில் 1 or 2, மினிமம் 1, மேக்சிமம் 1 or 2 இந்த வினாக்கள் புக்கிங் வரலாம். பட் இந்த ஆண்டு அதுவும் இல்லை, ப்ளஸ் பாயிண்ட் மாணவர்களுக்கு எளிது. சிப்காட்டு எக்கனாமிக்ஸ். இப்போ நிறைய ஆசிரியர்கள் பல மாவட்டங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய மெட்டீரியல் நானே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதாவது இந்த 28 கம்பல்சரி எங்கேருந்து எடுக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஜியாகிரஃபிலேருந்து சில கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க, சிவிக்ஸு, ஹிஸ்ட்ரி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஒரு வினாக்களை இதை எதிர்பார்க்குறோங்கிற மாதிரி நம்ம கொண்டு வர பட்சத்தில், அதே மாதிரி வினாத்தாள் வடிவமைப்பில் கூட பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களில் அந்த கம்பல்சரி வினாவை கொண்டு போய் ஜியாகிரஃபிலேருந்து கேட்குறாங்க, சில நேரம் சிவிக்ஸ்லேருந்து கூட சில மாவட்டங்களில் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் மாணவர்களுக்கு மேலும் மேலும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு கேள்வி என்பது கடினமாக கேட்பது என்பது எளிது, அந்த கடினமான கேள்விக்கு பதில் எழுதுவதுதான் மிகச் சிரமம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஸோ மாநில அளவில் இருக்கக்கூடிய பல சமூக அறிவியல் ஆசிரியர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏன்னா வந்து செட்டிங்ஸ் கொஸ்டின் டஃப் இஸ் அண்ட் வெரி ஈஸி டாஸ்க், பட் ஆன்சரிங் த கொஸ்டின் இஸ் டிஃபிகல்ட் டாஸ்க் என்பதை நாம் மனதில் கொண்டு வினாத்தாள் தயாரிக்கப்படுகிற பட்சத்தில் நிச்சயமாக இதை தவிர்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு என்னுடைய ஆசிரியர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை, யூ ரெஸ்ட்ரிக்ட் 28th ஆல்வேஸ் டு எக்கனாமிக்ஸ்லேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் பெட்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிலேருந்து லாஸ்ட் 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி எங்கேருந்து தான் கேட்கப்பட்டிருக்கிறது, எக்கனாமிக்ஸ் தான். லாஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் அப் ஸ்கீம் இல்லையா, அதுக்கு முந்தின வருடம் வந்து பார்த்தீங்கன்னா விகிதாச்சார வரி விதிப்பு முறை ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ்ன்னு கேட்டாங்க. வருமானம் கூடினாலும் குறைந்தாலும் வரி விதிப்பில் என்ன இருக்காது, மாற்றம் என்பது இருக்காது. அந்த மாதிரி அதுவும் எக்கனாமிக்ஸ் தான். ஸோ இவ்வாறு நம்ம ஒரு டிஃபைன்டு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கையில் இதை கொண்டு போய் சிவிக்ஸ்லேருந்து நம்ம மாணவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறது, பொருளியல்லேருந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பதிலாக மற்ற செக்ஷனை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். ஐயோ இதுல கேட்டுருவாங்களோ, எக்கனாமிக்ஸை தாண்டி மற்றதில் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை நீங்கள் தயவு செஞ்சு கிரியேட் பண்ண வேணாம். இந்த சிலபஸ் இன்னும் 1 or 2 இயர்ஸ் இருக்கலாம். அது வரைக்கும் இந்த 28 கம்பல்சரி எல்லா மாவட்டங்களிலும் எதுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. இந்த 28 எக்கனாமிக்ஸ்லேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. எக்கனாமிக்ஸுக்குள்ள ஒரு லிமிட்டட் 5 லெசன் தானே இருக்கு, அதுக்குள்ள இருந்து ஒரு கொஞ்சம் டஃப்பாக கேட்கலாம். ஏன்னா ஒரு பரந்த 360 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்துல வந்து எங்க இருந்தாலும் இந்த கட்டாயம் நான் கேட்கலான்னு அந்த அளவுக்கு மாணவன் எழுத முடியுமா, அதை யோசிங்க. ஸோ கொஞ்சம் டஃப்னஸ் இருக்கட்டும், அதை எக்கனாமிக்ஸ்ல வைங்க. நல்லா படிக்கிற மாணவன் அதை தரவு பண்ணிக்கிறோம்ல. எல்லாருக்குமே 100 மதிப்பெண் கிடைக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. திறமையாக ஹைலி ஸ்கில்டாக இருக்கக்கூடிய மாணவனுக்கு என்ன கிடைக்கணும், 100 மதிப்பெண் கிடைக்கணும் இல்லையா. ஸோ அந்த வகையிலே என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட் டு ஆல் த டீச்சர்ஸ் who are teaching across the studies, ப்ளீஸ் கைண்ட்லி ரெஸ்ட்ரிக்ட். டிஸ்ட்ரிக்ட் லெவல் ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணீங்க, கைண்ட்லி ரெஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் நம்பர் 28 டு ஆல்வேஸ் எக்கனாமிக்ஸ். இதை தாண்டி வேற எங்கேயும் போகாமல் பார்த்து கொள்வது நமக்கும் நல்லது, மாணவர்களுக்கும் நல்லது. அந்த வகையிலே இந்த வாட்டி சிப்காட் வந்தது, உண்மையிலே ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அடுத்து வந்து இந்த ஏரியாவில் வேணால் இந்த 2 மார்க் வேணால் ஒரு சில மாணவர்கள், கொஞ்சம் மாணவர்கள் ப்ரிப்பரேஷன் இல்லாத மாணவர்கள் எழுத இயலாமல் போயிருக்கலாம். பட் மேக்சிமம் சிப்காட் எதிர்பார்த்த வினா என்பதால் எழுதியிருக்கலாம். ஸோ சென்டத்துக்கு என்ன இருக்காது, ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்பது இருக்காது. ஓகே, அதே மாதிரி மேப்பாக இருந்தாலும் சரி, அந்த டைம்லைனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஓரளவுக்கு, ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு ஆசிரியருக்கு தெரிந்த விஷயங்கள் அதே அளவுக்கு மாணவர்களுக்கு அந்த விஷயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. மாணவன் என்றும் மாணவன் தான், ஆசிரியர் என்றும் ஆசிரியர் தான் இல்லையா. ஸோ அதனால இந்த 2 மார்க்கை பொறுத்தவரையெல்லாம் எளிமையாக ஆன்சர் செய்யலாம். நான் வெளியிட்ட அந்த வெற்றிக்கு படிங்கிற ஒரு கைடு புக்லெட் போட்டிருந்தேன். அதை பல மாவட்டங்களில் ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கே நிறைய ஃபோன் கால்ஸ் வரும், சார் நாங்கள் இதை ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுறோம் சார், எந்த மாதிரி வினா செட் பண்ணாலும் உங்கள் புக்லெட்லேருந்து வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அந்த வகையிலே எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் ஒரு கால்குலேஷன் போட்டேன். 2 மார்க்கில் 11 வினாக்கள் வந்திருக்கிறது. கட்டாய வினாவை தவிர்த்து கட்டாய வினாவை தனியாக ஒரு புக்லெட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் போட்டேன், அதுலேருந்து வந்திருக்கு. அண்டு 5 மார்க்ஸை பொறுத்தவரையில் 11 கொஸ்டின்ஸ். ஓகே, அதனால் எளிமை தான். 5 மார்க்கை பொறுத்தவரையில் நமக்கு வந்து முதலுறவு போருக்கான காரணங்கள், படைநீக்கம் செய்யப்பட்ட பகுதி 1 மார்க்கில் ரைன்லாம், சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, அரசியல் நிர்ணய சபை சஜியானந்த சிங், திருப்பூர் பின்னலோட நீட்விய. ஓகே, முதலுள்ள போருக்கான காரணங்கள் முக்கியமான வினா தான். ஐக்கிய நாடுகள் சபை நம்ம 8 மார்க்கில் எதிர்பார்த்தா அந்த 5 மார்க்கில் கேட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது, கொஞ்சம் சில மாணவர்கள் படிக்காமல் இருந்துக்கலாம். வேறுபடுத்த பொறுத்தவரை 2 எளிமை தான். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையில் டிராஃபிக் பருவம், காரிஃப் அண்டு கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஏன் தொடர்ச்சிட்டு காணப்படுகிறதுனா ஆறுகளால் அறிக்கப்படுவதா, அந்த ஒரு வார்த்தை இருந்தால் போதும், ஆறுகளால் அறிக்கப்படுவதா எப்படி இருக்கிறது, தொடர்ச்சிட்டு காணப்படுகிறது. இந்த கங்கை வடிநிலம் தான் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட். மற்ற எல்லாமே இந்தியன் காடுகள் ஜென்ரலாகவே எழுதிடுவான் மாணவன். தமிழ்நாட்டின் கனிமை பரவல் வேணால் கொஞ்சம் டஃப், பட் கங்கை வடிநிலம் கொஞ்சம் டஃப். இது 2 தவிர்த்து மற்ற எல்லாம் அடிப்படை உரிமைகள் ஈஸியாக 6 உரிமைகள் எழுதிடலாம். நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள், ஜிடிபி, வருமான முறை, செலவின முறை எல்லாம் தான். ஜிஎஸ்டி கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்தது கருப்பு பணம், பட் இந்த வாட்டி என்ன வந்திருக்கு, ஜிஎஸ்டி. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட அந்த 14 வினாக்களுக்கு நிச்சயமாக 10 வினாக்கள் ஆன்சர் பண்ணுவது ரொம்ப எளிமை தான். காலக்கோட்டை பொறுத்தவரையில் உலக நிகழ்வுகள், இந்திய நிகழ்வுகள் என்று பிரித்து கேட்கப்படவில்லை. ஜென்ரலாக தான் எனி 5 ஈவெண்ட்ஸ் என்பதால் எளிதாக என்ன எழுதலாம். மாணவர்கள் 5 மார்க் 1930 ஈஸியாக எழுதலாம். முதல் வட்ட மேசை, 2ஆம் வட்ட மேசை, 3ஆம் வட்ட மேசை, இந்தியா விடுதலை, இந்தியா குடியரசாதல், ஈஸியாக அந்த ஃபேமிலியர் ஈவெண்ட் எப்பயுமே நம்ம எழுத சொல்லுவோம், எளிமை தான். உலக வரைபடத்தை பொறுத்தவரையில் மொராக்கோ, ஜெர்மனி, ரஷ்யா, சான் பிரான்சிஸ்கோ கொஞ்சம் சிரமம். ஏன்னா எப்பயுமே இந்த வேர்ல்டு மேப்பை பொறுத்தவரையில் ஒரு பிளேஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பல்கேரியா, ருமேனியா,
ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, போஸ்னியா, அண்ட் தென் வாட் வி சே செர்பியா, இந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் பிளேஸ் இருக்கும். மற்ற எல்லாமே ஃபேமிலி. மொராக்கோலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன். நான் வீடியோ மேக் பண்ணி போடும்போது கூட சொல்லியிருந்தேன், மொராக்கோ மெக்சிகோ மாணவர்கள் கூட போவாங்க. மொராக்கோ ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், மெக்சிகோ அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் சொல்லியிருக்கேன், நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வினாத்தாள் என்பது ஓகே ஆன்சரபிள் தான். அதே மாதிரி இந்திய வரைபடை பொறுத்தவரையில் கூட கிழக்கு தொடர்ச்சி மலை, மாலவ பீடபூமி, கோதாவரி ஆறு, மலைக்காடுகள், ஜம்மு காஷ்மீரில் அகஸ்தியர் உயிர்கோள பெட்டகம், அந்தமான் தீவுகள் ரொம்ப எளிமை, வங்கக்கடலில் தேயிலை விளையும் பகுதி, அந்த எவரெஸ்ட் சிகரம், இது எளிமையான வினாக்கள் தான். ஸோ இந்த வினாவை பொறுத்தவரையில், வினாத்தாளை பொறுத்தவரையில் 100 மதிப்பெண் எடுப்பது கொஞ்சம் ஈஸி தான். எதை வேணால் கொஞ்சம் சுதவிடுவாங்கன்னா 43ல் நம்ம கொடுக்கப்பட்டுள்ள அந்த 8 மதிப்பெண் வினா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 8 மதிப்பெண் வினா வந்து நமக்கு எதிர்பார்த்தது காந்தியினுடைய காந்தி ஒரு மக்கள் தலைவராக உருவானதற்கான காரணம் அது எக்ஸ்பெக்டட் தான். அதை தாண்டி இருந்த இன்னொரு வினா என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் மறுமலர்ச்சியினுடைய தோற்றம் வளர்ச்சி குறித்து கட்டுரை, அது வேணா கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் தான். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 மார்க்கு உண்மையிலே வந்து வரலாறில் இருந்து தான் கேட்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா. பல மாவட்டங்கள் அப்படி தான் கேட்குறாங்க. ஆனால் இதற்கு முன்னர் ஒரு முறை வரலாறில் இருந்து புத்தகத்தில் இல்லாத ஒரு வினா கேட்கப்பட்டது. என்ன வினானா 57 புரட்சியினுடைய தோல்விக்கான காரணங்கள், வாட் ஆர் த காசஸ் ஃபார் தி ஃபெயிலியர் ஆஃப் 1857 கேட்டாங்க. அது நம்ம எதிர்பாராத ஒன்று தான். அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. ஒரு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு 5 மதிப்பெண், வரலாற்றில் இருக்கக்கூடிய 5 மதிப்பெண் வினாவை 8 மதிப்பெண்ணாக கேட்பது மாணவர்கள் கேன் ஆன்சர் இல்லையா. அதே மாதிரி இந்த வாட்டி கேட்கப்பட்ட வரலாறுக்குள்ளே தான் வந்திருக்கு. ஸோ தட் as far as question number 43 is concerned, it should always be restricted to history. As far as question number 28 is concerned, it should always be restricted to economics. இது ரெண்டுலையும் மாற்ற கருத்து இல்லாமல் நம்ம கொண்டு போனோம்னா மாணவர்கள், நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் சென்டர், எல்லா மாணவர்களுக்கும் அந்த சென்டர் தேவையில்லை. நல்லா படிக்கிற மாணவன் தன்னுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணி தொரவு பண்ணி என்ன எடுக்கணும், சென்டர் எடுக்கணும் இல்லையா. அதுக்கு இந்த 2 அம்சம் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம வினாத்தாள் எப்போதும் எல்லா மாணவர்களுக்கும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேசணும். இந்த ஆண்டு நமக்கு போதுமான அளவு விடுமுறை என்பது அளிக்கப்படவில்லை. மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் 4 நாட்கள் கொடுத்தாங்க, நமக்கு 2 நாட்கள் தான் திருப்புதலுக்கு இருந்தது. இடையில வந்து ஒரு 2 நாட்கள் மற்ற பாடத்துலேருந்து நம்ம வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்ம குரல் எழுப்பியதன் விளைவாகத்தான் பல பள்ளிகளில் நமக்கு என்ன கிடைத்தது, ஒரு 2 நாட்கள் கிடைத்தது. அந்த 2 நாட்கள் உண்மையிலே ரொம்ப பயன்பட்டது. ஏன்னா அந்த ஏரியாவுக்குள்ள அவங்க கொஞ்சம் டச் பண்ண வாய்ப்பு இருந்தது இல்லையா. அட்லீஸ்ட் அந்த ஏரியாவுக்குள்ள ஒரு ரீகாலிங்க்கு பாசிபிலிட்டி இருந்தது. கொஞ்சம் வந்து இது கொடுக்கலன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். நாம் இந்த கோரிக்கையை வைத்ததே என்ன நோக்கம் என்றால், இந்த ஆண்டுக்கு பெறுவதற்காக மட்டுமல்ல, இனி எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக மற்ற பாடங்களுக்கு எத்தனை திருப்புதலுக்கு எத்தனை விடுமுறை நாட்கள், பயிற்சி நாட்கள் வழங்கப்படுகிறதோ அதே மாதிரி எதற்கும் வழங்கப்பட வேண்டும், சமூக அறிவியலுக்கும் வழங்கப்பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் நம் பாடம் புறக்கணிக்கப்படக்கூடாது. அது நம்ம வி ஆர் வெரி கிளியர் இல்லையா. ஏன்னா வந்து அப்படி வந்து ஒரு இன்னீக்குவலாக கொடுக்குற பட்சத்தில் நம்ம எப்படி மாணவர்களை தயார்படுத்த முடியும். 360 பக்கம் 27 பாடம் எதுல இருந்தாலும் கேள்வி கேட்கலாம் என்றால் அது மாணவனுடைய நிலையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸோ இது வந்து பெரிய லெவலில் ஜாயின்ஸ் டைரக்டர் அவ்வளோ அந்த விஷயம் ரீச் ஆகிருக்கும். ஸோ ஐ ஹோப் தட் இன் ஃபியூச்சர் ஆல்சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை இன்னைக்கு பல மாவட்டங்களில் நாம் குரல் எழுப்பி இருக்கிறோம் இல்லையா. இதன் காரணமாகத்தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஸோ இதே ஒற்றுமை நீடிக்க வேண்டும். இந்த வினாத்தாள் வடிவமைப்பிலும் நாம் ஒரு கருத்தொற்றுமையோடு செயல்பட்டால் இனி வரக்கூடிய காலங்களிலும் சிறப்பாக செயல்பட முடியும் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். திஸ் இஸ் ஜெயச்சந்திரன், அரசு மேல்நிலைப்பள்ளி, தாஞ்சூர், புதுக்கோட்டை மாவட்டம்.